ஆடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ராஜ காலத்தில் கூட ஒரு குருன்னு ஒருத்தன் தான் அவன் அடக்கி ஆடுவான். எனக்கு இல்லை. ஸோ வல்லரசோட ஃபார்மேட்டே அப்படிதான். கட்சி கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் ஒரு அதிகாரமாக ஒருத்தர் வர்ற ஒரு அதிகார பீடத்துக்கு வர்ற ஒருவர் செயல்படணும். அதுதான் இந்த கட்சியோட முதல் நோக்கம். அதாவது மக்கள் கிட்ட செல்வாக்கு பெற்று அரசு அதிகாரத்துக்கு வர்ற ஒரு நபர் நேர்மைக்கு கட்டுப்பட்டு, அவர் நேர்மையானவர் இல்லை அப்படின்னா அவரை கட்டுப்பத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் வல்லரசு கட்சி. புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். வல்லரசு கட்சியோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதரை ஒரு நீர்வழி பத்திரத்துக்கு அல்லது இந்த இடிப்பாறை இல்லான்றாங்க, அந்த இடிப்பாறையாக இருக்கிறது இந்த வல்லரசு கட்சி. ஸோ என் கட்சியில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொடி பிடிக்க வேணாம், கூட்டமாக வெளியே நின்று உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க வேணாம், நீங்கள் மொழி ரீதியாக மத ரீதியாக ஜாதிய ரீதியாகலாம் வானவே வேணாம். நான் ஒரு மனிதன், நான் வாழ்கிறேன், பிற மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும், என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, வாக்கு செலுத்துறவங்க கூட இப்படிதான் வாக்கு செலுத்தணும். இந்த கட்சியில் நிற்கிற இந்த நபருக்கு நான் வாக்கு செலுத்துவதால் என் வாழ்க்கை மேம்படும், நான் மீண்டும் சிறப்பாக இருப்பேன், இன்னும் கொண்டாட்டமாக இருப்பதற்கான சூழ்நிலையை இவர்கள் எமக்கு தருவார்.